உன்னோட பொண்டாட்டி எப்படி ஐசியூ வார்டில் படுத்து கிடக்குறா பாரு, அதுக்கு நாங்கள் என்னங்க பண்ணணும்? முதல்ல எனக்கு ஒரு நல்ல பொண்ணு பாருங்க, அவளை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி. இப்படி அசத்த போது யாரால அசத்திட்டு இருந்த அந்த சிறுவன் இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்காரு? நீயா எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. மூட நம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணுவை போலீசார் கைது செய்துள்ளனர். பாவம் பாவம், அவர் என்ன கஷ்டப்பட்டாரா? போன ஜென்மத்துல ஏதாவது பெரிய பாவம் பண்ணியிருந்தா தான் இப்படி நடக்கும்ல. அது உண்மைதான், நானும் சொல்லுவேன். வாயமுறா குரங்கு ஐயா, மன்னிச்சுக்கங்க ஐயா. மன்னிச்சிரதா மன்னிச்சிரதா. நீங்களுமே உண்மையா நீங்க உணர்ந்தீங்கன்னா சித்துக்கள் கை கொடுங்க. என்ன படிச்சிருக்கீங்க? நான் MBA முடிச்சிருக்கேன், MSc சைக்காலஜி பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்க, ஆமா பண்ணிட்டு இருக்கேன். ஓ, இன்னும் 10 வருஷத்துக்கு அதே படி. பிறவி கொடூரமா இருக்கும். நான் எப்பற அடுத்த பிறவியை நம்புறது? மறுபிறவி பத்தி எல்லாம் பேசுறீங்க. மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? புஷ்பாவுக்கு 4 இருக்குன்னு சொல்லும்போது அவனை வெளுத்திருக்கேன். இப்ப பல பேர் கை இல்லாம பிறக்கறாங்க, கால் இல்லாம பிறக்கறாங்க, கண் இல்லாம பிறக்கறாங்க, வீடு இல்லாம பிறக்கறாங்க, பல நோய்களோட பிறக்கறாங்க. இறைவன் கருணையானவர்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைச்சிருக்கணுமே, ஏன் அப்படி படைக்கல? இதெல்லாம் என்ன ஆன்மீக சொற்பொழிவா இல்ல மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா? என்னது இது? தெரியலையப்பா. கை இல்லாம பிறக்கிறவங்க, கால் இல்லாம பிறக்கிறவங்க, கண்ணு இல்லாம பிறக்கிறவங்க எல்லாம் காரணம் வந்து அதுக்கு அவர் சொல்றது முன் ஜென்மத்தில் அவங்க செய்த பாவம் புண்ணியங்களால தான் இப்படி பிறந்திருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றார். நம்ம இந்த ஜென்மத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா தவறு பண்ணா அடுத்த ஒரு ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படி கூட பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹேண்டிகேப்டா கூட பிறந்துடலாம். போன ஜென்மத்துல நீங்க செய்த பாவத்துக்கு நீங்க தண்டனை அனுபவிக்கிறீங்கன்னா, எனக்கு தெரியுமா நான் என்ன பாவம் செஞ்சேன்ட்டு? எதுவுமே நமக்கு தெரியாது. No one is gonna have any idea about it. யாருக்குமே தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியும், ஏதோ நான் பாவம் பண்ணிக்கிறேன், அதனாலதான் இப்படி பிறந்துக்கிறேன். பைத்தியமாடா நீங்க? நீங்க நம்ம எல்லாமே அறிவுபூர்வமா பாக்குறோம், ஞானபூர்வமா தெரியுங்க. நான் சொல்ல வரேன், இங்க ஆராய்ச்சி பண்ண நம்ம வரல சார். ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. இந்த கருத்தை அவர் சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் வந்து தைரியமாக இதை வந்து மறுதளித்து பேசுறார். சார், உங்களோட பேர் தெரிஞ்சுக்கலாமா? சார், நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. முதல் எடுத்துன்னு உங்க பெயர் தெரிஞ்சுக்கலாமா? இது நல்லா கவனிச்சீங்கன்னா சில வாக்குவாதங்களும் போது உங்க பெயரை தெரிஞ்சுக்கலாமான்னு ஆரம்பிப்பாங்க. மீன்ஸ் நீ யாரு? என்னமாடா நீ? கடந்த கால வரலாறு இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியில் பயணித்து அங்கிருந்து முளைத்த ஒரு விஷ விந்து எப்படி விருட்சமாக மாறி இருக்கிறது அப்படின்றதுக்கு மகாவிஷ்ணு மிகச்சிறந்த உதாரணம். இவனை மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்றதை விட இவன் ஒரு மகா விஷம், ஒரு கொடிய விஷம். தமிழ் சமூகத்திற்கு மட்டுமல்ல, அப்பாவி பக்தர்கள், இவனை பின்பற்றுபவர்களுக்கு இவன் விஷத்தை ஊட்டி கொண்டு இருக்கின்ற ஒரு அயோக்கிய பையன். இவனை பிராங்கா பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த இடத்துல அந்த ஆசிரியர் பேர் சங்கர். இதுவே அந்த இடத்துல வந்து ஒரு ஜானோ இல்ல வந்து ஒரு அப்துல்லோ இருந்திருந்தா இந்த விஷயம் எப்படி திசை மாறி இருக்கணும் பாருங்க. Sir, if you are asking me a question, I will ask a question. You should answer me. நான் ஒரு கேள்வி கேட்டா நீ டைரக்டா அதுக்கு பதில் சொல்லலாம். நீ மறுக்கா இன்னொரு தடவை கேள்வி கேட்டினா நான் மறுக்கா கேள்வி கேட்பேன். நான் கேள்வி கேட்க, நீ கேள்வி கேட்க, நீ கேள்வி கேட்க, நான் கேள்வி கேட்க, இப்படியே போயிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? சும்மா உட்கார்ந்து இருக்க துணி ஒரு ஆசிரியரை டீல் பண்ற விதம் பாருங்க. படிச்சுட்டு பட்டம் வாங்கி ஆசிரியர் தேர்வு எழுதி இவ்வளவு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு ஆசிரியரை 10ஆம் வகுப்பு கூட தாண்டாத ஒருத்தர் அவர் வந்து என்ன துணியில எப்படி உட்கார்ந்து பேசுறாரு பாருங்க. ஆசிரியருக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த மாதிரி அரசு பள்ளிகள்ல வந்து ஆன்மீகம் பேசக்கூடாது அப்படின்னு. லால இருக்குன்னு சொன்ன உடனே சிஓக்கு மேல நீங்க அறிவு பெற்றவரா? கேள்வி பாருங்க. அதே கேள்வி அவர்கிட்ட வைக்கலாம்ல, உங்களுக்கு அவ்வளவு தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டா என்ன தகுதி இருக்கு? No comments. Simply that. If you have a problem, you should discuss with me very clearly in a manner way. There is a manners how to ask. மேனஸை பத்தி பேசுறாரு. பஸ் ஸ்டாண்ட்ல பஞ்சு முட்டாய் வித்துட்டு தெரிஞ்ச நாய் இங்கிலீஷ் பேசுற இங்கிலீஷ். ஆசிரியர் கை நீட்டி பேசினாலும் அவர் ரொம்ப மேனஸோட நடந்துக்கிறாரு, கரெக்டா அந்த கேள்வி வைக்கிறார். ஆனா கை கட்டிக்கிட்டு பவ்யம்னு காமிச்சிக்கிற இவர் பேசுறது தான் ரொம்ப அடாவடியாகவும் அதிகார தோரணையிலையும் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். யார கேட்டா அப்படி சொன்ன? யார கேட்கணும்? என்னடா சவுண்ட் விடுற? தெய்வத்துக்கிட்ட தானே கேட்க முடியும். நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ஆன்மீகம், யோகம், மூச்சு பயிற்சி, ஆசனம் இதெல்லாம் பேசுறவங்க தான் வந்து அதிகமாக கோவப்படுவாங்க. முன்னாடியே வாங்கியிருக்கலாமே. பப்ளிக்ல வந்து போனை தட்டி விடுவாங்க. இன்டர்வியூல ஏதாவது கேள்வி கேட்டா வந்து முறைப்பாங்க, கேமரா ஆஃப் பண்ணுவாங்க, பயங்கரமா கோவப்படுவாங்க. இந்த மாதிரி மேடைகளில் கேள்வி கேட்டா பயங்கரமா கோவம் வரும். என்னப்பா ப்ளீஸ் இல்ல ஈஷாவோட என்னப்பா ப்ளீஸ் நான் வந்து
இல்ல ஈஷாவோட கேட்டா இந்த யோகம் ஆன்மீகம் தான் உங்களுக்கு பக்குவத்தை கொடுக்கும், சாந்தத்தை கொடுக்கும்னுவாங்க. இதெல்லாம் வேஷமா என்ன மோசமா? போன ஜென்மத்துல நீங்க பண்ணதோட பாவம் தான் இப்ப நீங்க அனுபவிக்கிறீங்க இப்படிலாம் சொல்றதால என்ன பிரச்சனைனா, தீவிரமான உளவியல் பிரச்சனைகளை வந்து கொண்டாடுறது சமூகத்துல மிகப்பெரிய பின்னடைவை கொண்டு வருது. நீங்க அந்த மாதிரி அறிவியலா நீங்க நினைக்காதீங்க. நம்ம பிரபஞ்சம், நம்ம அரசு, நம்மளுடைய சித்தர்கள் சும்மா கிடையாது. அவ்வளவு பெரிய ஞான அறிவு பெற்றவங்க சார். அப்படியா? அதேதான் சார். 10 வருஷம் கீழ்பாக்கத்துல இருந்தேன். ஹெல்த் மினிஸ்டர் ஆகணும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். யாரு? நான் தான். அப்புறம் அப்படி இப்படி குணப்படுத்தி என்ன இந்த ஸ்டேஜில் கொண்டாந்து விட்டாங்க. நீங்களும் சேர்ந்துருங்க, நல்லா ஆயிடுவீங்க. நீயா நானாவில் ஒரு எபிசோட்ல வந்து நிறைய நகை அணியும் பெண்கள், இன்னொரு பக்கம் நகை அணியாத பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு டாபிக். அதில் ஒரு அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் இவ்வளோ நகை போட்டிருக்கீங்க, நகை வாங்க முடியாதவங்க உங்களை பார்த்து அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொன்ன பதில் பாருங்கள். அதுக்கு என்ன சார் பண்ண முடியும், இதெல்லாம் அவங்களுடைய முன்ஜென்ம கர்மா அப்படிங்கிற ரிப்ளை கொடுக்குறாங்க. இதுக்கு கோபிநாத் வந்து டென்ஷன் ஆகிடுவார். விஞ்ஞானத்தை பற்றி கேட்டா தமிழனுக்கு தெரியாது. யமனுக்கு வாகனம் என்னடான்னு கேட்டா எருமை கடாயன். மாட்டுக்கும் கழுத்துல மாலை, மனிதனுக்கும் கழுத்துல மாலை. அதெல்லாம் கூட பரவாயில்ல. ஆனா நெத்தியில சாணி. விபூதி சாணியா? அப்ப தெய்வம் கிடையாது. கோயில இருக்கிறது வெறும் கல். வேதங்கிறது மோசம் செய்வது. சாத்திரம் மூடர் கொள்கை. கல்யாணத்துல தாலி கட்டுறது, பெண்ணை அடிமை செய்வது, மேளம் கொட்டுறது, வேலையற்றவன் செய்வது. சபாஷ் சபாஷ். கருத்துக்கு சபாஷா, தமிழுக்கு சபாஷா. இந்த மறுபிறப்பு கர்மா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா மனுஷங்க கிட்ட எம்பத்தியை குறைக்குது. இப்போ வந்து ஒரு பிரச்சனையில் இருக்கார், இல்லை வந்து ஏழையாக இருக்கிறார், இல்லை பார்வை இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னாலே அவங்க மேலே மக்களுக்கு வந்து ஐயோ அப்படின்னு கருணை வராமல் போன ஜென்மத்தில் ஏதாவது பாவம் பண்ணியிருப்பான் அதனால தான் அப்படிங்கிற ஒரு துணியை மாத்திருச்சு. இல்லது நீங்களாம் விழிப்படைங்க. இங்க உண்மை வந்து எல்லாரும் உங்களை மாயைகள் விழிப்பாருங்க. இங்க நானும் ஒன்னே இல்ல, எல்லாம் ஒரு மாயை. உங்களுக்குள்ள இருக்கிற நீங்க உணர்ந்தீங்கன்னா நீங்களும் தெளிவாயிடுவீங்க. பைத்தியம் முடிச்ச நாயே, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலையை உள்ள விடுறான். ஐயோ பெரியார் என்ன சொல்றாரு, அங்கதான் பெருசா மாற்றத்தை பாக்குறேன். உன் சாத்திரத்தை விட, உன் முன்னோரை விட, கொஞ்சம் கடுமையா சொல்றாரு வச்சுங்களேன், உன் வெங்காய விளக்குமாத்தை விட உன் புத்திய நம்பு அப்படிங்கிறார். அதை கடிஞ்சு சொல்றதுல உச்சத்தை போற மாதிரி இருக்குது. இப்போ இதை வச்சுட்டு இந்த நிலவு பயிர்கள் நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னா, நான் பல செயற்கைக்கோள்களுக்கு பண்ணியிருந்தாலும் சந்திரயான் அப்படிங்கிற நிலவு பயணம் தான் எனக்கு ஒரு முகவரி கொடுத்தது, எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்தது. அதுக்கு பின்புலத்துல இந்த வார்த்தை குத்தி காமிச்சது இல்லையா, இந்த வார்த்தை தான் அதுக்கான விதையை விதிச்சது அப்படிங்கிறத சொல்றேன். ஆனால் பள்ளி மாணவர்கள்ட்ட சப்ஜெக்டை தாண்டி நீங்கள் உளவியலாவோ சமூகம் சார்ந்த ஏதோ ஒரு விஷயத்தை பேச போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும். இது மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பள்ளிகளில் நடந்துட்டு இதை பார்த்துருக்கீங்களா? இதை என்ன சொல்லுவாங்க? ராசி கட்டம் அப்படிம்பாங்க. ராசி அப்படின்னு போட்டுருப்பாங்க. இது ராசி எப்படி வந்துச்சுன்னு அப்புறம் பார்ப்போம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. இதான் மாமா இந்தியா டெவலப் ஆக மாட்டேங்குது. ஆமா, உன்ன மாதிரி விஞ்ஞானிகள் இருக்க வரைக்கும் இந்தியா சீக்கிரம் டெவலப் ஆயிடும். ஆசிரியர்களுக்கு பாத பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர்களோட காலை வந்து கழுவி அந்த பூஜை பண்ற விஷயத்தை வந்து பள்ளிகளில் பண்ணியிருக்கிறாங்க. என்ன கொடுமை இது! இதை வேற நியூஸ்ல வேற எடுத்து போட்டிருக்கிறாங்க. ஆனா இது என்ன மாதிரியான கல்ச்சர்? இதுல போய் அவங்களுடைய பாதத்தை கழுவுறது எல்லாம் வன்மையா கண்டிக்கக்கூடியது. இனி இது போன்று நடக்காத வண்ணம் என்ன மாதிரியான சர்க்குலர் கொடுக்கணும், கண்டிப்பா அதை கொடுக்கணும். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல பாக்குறதே இல்லை, இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்ப மாணவர்கள் வந்து எப்படி யோசிப்பாங்க? இன்னைக்கு ஒரு ஆசிரியர் சரியான கேள்வி கேட்டார், அவரை பாராட்டுறோம். இதுவே தவறு செய்யக்கூடிய ஆசிரியரும் இருக்காங்க. இந்த மாதிரி பாத பூஜை பண்ணா எப்படி அந்த ஆசிரியரை வந்து இவங்க எதிர்த்து கேள்வி கேட்பாங்க மாணவர்கள்? அதாவது ஆசிரியரை ஆசிரியரா பாருங்க, மரியாதை கொடுங்க. புனிதம் கற்பிக்கிறேன் அப்படின்னு நீங்க இங்க புனிதம் கற்பித்த எல்லாமே எங்க போய் முடியும் நமக்கு தெரியும். நம்ம சடங்கு சம்பிரதாயத்தை தப்பா சொன்ன இவனை வெட்டாமடு. அறிவுரை சொல்ல வந்தா ஏன்டா உடனே அருவாளை ஓங்குறீங்க? ஒழுங்கா ஓடிட்டு இருக்க வரைக்கும் நதி, அது என்னைக்கு புனித நதியா மாறுதோ அன்னைக்குதான் வந்து அதுல பணத்தை போடுறது, குப்பையை கொட்டுறதுன்னு சொல்லி அதை நம்ம பாழ்படுத்தி வச்சு அதை சரி பண்ற நம்மளுடைய டாக்ஸ்ல வேற காசு வேற போகுது. உனக்கு தொந்தரவா இருக்குன்னு இன்டைரக்டா சொல்றியா? இதை விட டைரக்டா உலகத்திலே யாராலையும் சொல்ல முடியாதுடா. ஆண்கள் மாதிரி சமமா பாக்குறத விட்டுட்டு அவங்கள புனிதம் தெய்வமா மாத்துறன்னு சொல்லி இன்னைக்கு பெண்கள் மீதான வன்முறைகள், பாலியல் அத்துமீறல்கள்னு நிறைய ஆயிட்டு இருக்கிறது அவங்களை புனிதமாக்குனதுக்கு அப்புறம் தான். ஸோ எதை எங்கெங்க வச்சு எப்படி பார்க்கணுமோ அப்படி பாருங்க. ரொம்ப ஓவரா புனிதப்படுத்த வேண்டாம். மனுஷன் மதிக்கிறதுக்கும் சமூக பிரச்சனை அணுகிறதுக்கும் இங்க வெறும் கல்வி மட்டும் பத்தாது. கல்வியோட சேர்ந்த சமூக அரசியலும் பகுத்தறியும் தன்மையும் தேவை. ஏதோ பள்ளியில பேசும்போது முன்ஜென்மம் கர்மவினைன்னு சொல்லிட்டார் அப்படின்னு நீங்க இதை ஃப்ரீயா விட முடியாது. இவருடைய ஹிஸ்டரியெல்லாம் நேற்று எடுத்து தோண்டி சோஷியல் மீடியாவில் எக்கச்சக்கமான வீடியோ பரவிட்டாங்க. அதில் ஒரு பேசின அபத்தங்கள்லாம் பார்க்கும்போது இவ்வளோ சயின்டிஃபிக்கலாக ராங்கா இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. சனாதன தர்மத்தில் அது ஒரு அற்புதமான ஒரு மேட்டர். என்ன தர்மம்? சனாதன தர்மம். நோட் திஸ் பாயிண்ட். ஸோ சார் வந்து ஒரு சனாதனி இல்லைங்களா?
நிறைய பேர் கேட்டாங்க ஏன் நீங்க அவங்கள சங்கின்னு சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கு நிறைய பேர் வருத்தம் சொன்னாங்க. நான் சொன்னேன் என் அறிவு கெட்டியவரை பரிணாம வளர்ச்சியில் குரங்கிலிருந்து அடுத்தபடி மனிதன் வளர்ந்து விட்டான். இதுக்கு ரெண்டுக்கு நடுவுல ஒரு ஸ்டேஜ் இருக்கும்ல, அதுலயே தங்கிட்டு மூளை வளராம இருந்தா சங்கி. வேற ஒன்னும் பெருசா ஆய்வுகளை உட்படுத்த வேண்டாம். அந்த ரெண்டு நிலைமைக்கும் நடுவுல உட்கார்ந்துகிட்டு இந்த அளவிற்கு நாகரிக வளர்ச்சியே இல்லாம இருக்கீங்களே, காட்டு மிராண்டித்தனமா இருக்கியே, உனக்கு எப்பதான் அறிவு வளரும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இப்போ ஹிந்துத்துவான்னு கொண்டு வந்திருக்க. அதுக்கு முன்னாடி சைவம் வைணவம்னு இருந்த காலத்திலேயே நம்ம பதஞ்சலி இருந்த காலத்துல இருந்து மூச்சு பயிற்சிகள் இருக்கு. பண்ணாட நானே ரீல் சுத்துறேன், இவன் என்னை விட பெரிய டப்பாவா கொண்டு வந்து சுத்துறாண்டோ. கீழே போகாம விந்துவை எவன் ஒருத்தன் கட்டுப்பாடோட மேலே ஏற்றி கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து நிறுத்திடுறான். கட்டுப்பாடோட மேல கொண்டு வந்து இங்க நிறுத்தணுமா? 12 இயர்ஸ் ஆகும். 12 வருஷம் ஆகுமா? ஒன்ஸ் இங்க வந்தாச்சுன்னா பாடியோட கோர் டெம்பரேச்சர் மாறிடும். இங்க எப்படி வரும்? நீயா எடுத்து கொண்டு போய் இங்க வச்சுனா தான் வரும். குசும்பு எப்பயுமே குசும்பு. அது ஒரு இயற்கையான ப்ராசஸ். உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன் ப்ராசஸ் வந்து வெளியேறுதல்ங்கிறது நார்மலாக சர்டன் டேஸ்க்கு ஒரு இடம் வரணுங்கிறது ஒரு நார்மல் ப்ராசஸ். அதை அடக்கணும், அதை கட்டுப்படுத்தணும். 12 வருஷம் ஆகும். பண்ணால் இங்கிருந்து தலைக்கு என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த பையன் எப்படின்னா, கொஞ்சம் சீமான், கொஞ்சம் நித்யானந்தா, கொஞ்சம் ஜக்கி வாசுதேவ், கொஞ்சம் ஓஷோ, இவங்களை எல்லாரையும் மிக்ஸ் பண்ணி நான் சொல்லித்தரேன் வாங்க பரம்பொருள் யோகம் அப்படின்னு அவன் ஒரு புதுசான ஒரு புது ப்ராடக்ட எல்லா ப்ராடக்ட்ல இருந்து திருடி ஒரு ப்ராடக்ட விற்க ஆரம்பிச்சிருக்கிறான். ஆஹா, சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்களே. இந்த ஏரியாவில கொஞ்சம் எச்சரிக்கையா தான் தெரியணும். இப்ப நம்ம படிப்பை படிச்சு நீங்க படிப்பு கல்வி நினைச்சு உண்மை நினைச்சிட்டு இருக்கீங்க. படிப்பு நம்மளுக்கு எல்லாம் வந்து சும்மா அறிவை தான் வளர்க்கும். அடிமை கல்வியை தான் நம்ம படிக்கிறோம். அது உண்மை கிடையாது. ஞானத்தை கத்துக்கிட்டாதான் நீங்க யாருன்னு உணர்வீங்க. நான் யாருன்னு உணர்ந்தா மட்டும்தான் இந்த உலகத்துல. அதாவது ஒரு 3 இன்ச்சுங்க இதோ இங்க இருந்து இது வரைக்கும் வாய் 3 இன்ச்சு தான் இருக்குது. இதை வச்சு உனங்க உருட்டு இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஏன் சொல்றாங்கிறத காட்டுறேன். விந்து சக்தி, பெண்களுக்கு சுரோனித சக்தி, இது ரெண்டு தான் ஞானத்துக்கு உண்டான ஃபியூயல். பெரும்பாலான நபர்களுக்கு சில பல பழக்கம் ஒன்றும் இல்லை. புரிஞ்சுதா? அந்த ஸ்க்ரீனை பார்த்தீங்களா? மாத்திரை, மருந்துகள், வியாபாரம், அவ்வளோதான். ஐயோ ஐயோ, ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.